ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொல்கத்தாவுக்கு கிரீஸ் ஏற்றிட்டு போன டேங்கர் லாரி தொப்பூர் பக்கம் வரும்போது ஆக்சிடெண்ட் ஆகிருச்சு. இது பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை February 4, 24 அப்போ ஆயிருக்கு. கரெக்டாக பார்த்திங்கன்னா தொப்பூர் கணுவாய்க்கு முன்னாடி வரும்போது பஸ் ஒன்று போயிட்டுருக்கு. அந்த பஸ்ஸு மேலே மோதிடக்கூடாதுன்னு டிரைவர் கட்டுப்படுத்தும் போது கட்டுப்பாட்டையிலேருந்து மேலே இருந்து ஹைவே மேலே இருக்குது, அங்கேருந்து ஸ்லிப்பாகி அப்படியே உள்ளே விழுந்துருச்சு. உங்களுக்கு அதை நான் காட்டுறேன் எந்த இடத்துலேருந்து விழுந்ததுன்னு. அந்த ஏரோ மார்க் மாதிரி மேலே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அந்த இடத்துல தான் வந்து நம்ம மேலேருந்து விழுந்துருச்சு. அவர் முன்னாடி போன பஸ்ஸு மேலே விட்டுறக்கூடாதுன்னு தான் கட்டுப்படுத்தும் போது கட்டுப்பாட்டையிலேருந்து வண்டி இந்த பள்ளத்தில் வந்து விழுந்துருச்சு. மேலேருந்து இப்படி டிரைவர் ஆனால் நமக்கு எதுவும் ஆனாலும் பரவாயில்ல, பஸ் மேலே விட்டுறக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணும்போது தான் இந்த கட்டுப்பாட்டையிலேருந்து இந்த பள்ளத்தில் வந்து விழுந்துருச்சு. டேங்கர் டிரைவர் அண்ணாவுக்கு மட்டும் கொஞ்சம் அடி, அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. மற்றபடி வண்டிக்கும் கொஞ்சம் அடி, நல்ல அடி தான். வண்டி சரி பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும்னு சொன்னாங்க. பட் அந்த அண்ணன் கண்ட்ரோல் பண்ணாமல் போய் பஸ் மேலே விட்டுருந்தா நிறைய ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும், நிறையா அடிபட்டிருக்கும் நிறைய பேர்த்துக்கு. இந்த பக்கத்தில் தெரியுது பாருங்கள், அந்த லாரியில் தான் இந்த கிரீஸை மாற்றினாங்க. அந்த லாரி பக்கத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த லாரி இந்த கிரீஸில் எடுத்துட்டாங்க. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா தலைகளாக இருந்துச்சு, அதை திருப்பி நேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் சரியான அடி தான். பட் உள்ளே இருக்க கிரீஸில் எதுவும் ஆகலை. கிரீஸில் அந்த வண்டியில் மாற்றிட்டு இப்போ கல்கத்தாவுக்கு லோடு பக்கத்தில் இருக்கவங்க எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. கரெக்டாக இந்த ஆக்சிடெண்ட் எங்கே ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொப்பூருக்கு முன்னாடியே இந்த ரயில்வே பாலம் இருக்குல்ல, கீழே ரயில்வே பாலம் இருக்கும், கொஞ்சம் மேலே ஹைவேல மேலேருந்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.